ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லலாம். உபாகமம் புத்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஓகே, இந்த செய்திக்கான தலைப்பு என்ன என்று நாம் முதல் வசனத்தை படிக்கும்போது நான் சொல்லுகிறேன். உபாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து போதும். ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து. ஓரேபுக்கும் காதேஸுக்கும் எவ்வளவு தூரம்? 11 நாட்கள் தூரம். ஓகே, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து ஓரேபுக்கு வருவதற்கு 4 மாதங்கள் ஆனது. ஓரேபுக்கு வந்து விட்டார்கள். ஓரேபிலிருந்து காதேஸுக்கு வருவதற்கு 11 நாள். காதேஸுக்கு வந்துட்டோன்னா, ஏன் காதேஸ் ஒரு சிறப்புமிக்க ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதேஸிலிருந்து அப்படி போனால் கானானுக்கு போயிடலாம். கானானுக்கு போக வேண்டுமென்றால் போர்டிங் பாயிண்ட் எது? காதேஸ். ஓகேங்களா? காதேஸில் வந்துட்டோம், அடுத்து எங்கே தான் போகணும்? கானான். ஸோ இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து 4 மாதங்கள் ஓரேபுக்கு, ஓரேபிலிருந்து 11 நாள் காதேஸுக்கு, அடுத்து 1 மாதத்துலேயே அழகாக கானானுக்கு போயிடலாம். ஸோ டோட்டலாக கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதம்னு வச்சுக்கிடுவோம். 6 மாதத்துலேயே எகிப்திலிருந்து கானானுக்கு இஸ்ரவேலர்கள் வந்திருக்கலாம். ஆனால் நம் மக்கள் எத்தனை வருடங்களாக வந்தார்கள்? 40 வருஷம். எப்படி இருக்கும்? வெறும் 1 மாத பிரயாண தூரம் நடந்து போனால் 1 மாதத்தில் ரீச் ஆகிடலாம். 1 மாதத்தில் போகக்கூடிய ஒரு லொக்கேஷனுக்கு 40 வருஷமா அப்படின்னா என்னது? வாழ்நாள். 1 மாதத்தில் போகக்கூடிய இடத்துக்கு 40 வருஷமாக நடந்து போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? மிக கொடுமையாக, நமக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கு இல்லையா? சென்னை, பெங்களூரை பார்த்தா ஏன் நமக்கு பயமாக இருக்குது? அதான் 1 மணி நேரத்தில் போகிறதுல 4 மணி நேரம் நம்ம போய்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில் பாதி ஆயுசு நாள் வண்டிலையும் கார்லேயும் காணாமல் போயிடும். ஸோ இவர்கள் அந்த அளவுக்கு 1 மாத பிரயாண தூரத்தை 40 வருடங்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்றால் நாம் எந்த ஜனத்தை சொல்லுவோம்? இஸ்ரவேல். உண்மைதான், இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். என்ன காரணத்தினால் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தேவனே இரக்கமாக கிருபையுள்ளவராக இந்த ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய மூதாதையருக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அதன்படியே அவர்களுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எகிப்திலிருந்து மிக அற்புதமாக அந்த பார்வோனிடத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றினார். செங்கடலை பிளந்தார். அவர்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அவர்களுக்கு போதுமான உணவை கொடுத்தார். அவர்களை எல்லாவற்றையும் தகப்பனை போல பார்த்து கொண்டார். உடை என்ன, ஸ்லிப்பர்ஸ் எதுவுமே சேதமடையாதபடி, பழமை அடையாதபடிக்கு அவர்களை பார்த்து கொண்டார். அந்த அளவு தேவன் அற்புத விதமாக அவர்கள் நடத்தினார். நாம் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இவ்விதமாய் என்ன, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை பிளந்து கடந்து வந்த மக்கள் கானானுக்கு சென்றார்களா? இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? எப்படி இருக்கும்? எகிப்திலே இருந்த மக்கள் பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு கூட்ட மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கானானுக்கு போயிட்டாங்க. அவங்களே கானானுக்கு போகல அப்படின்னா நல்ல வேலைடா, நம்மளாம் எகிப்திலே இருந்துட்டோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அதை இழந்தார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. தேவன் அதோடு நின்று விடவில்லை. அவர்கள் செல்லாவிட்டாலும் அவர்களுடைய சந்ததியாவது செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை அவர் செய்தார்.
அவருடைய சந்ததி கானானுக்கு செல்லும்படியாக அவர்களை கொண்டு சேர்த்தார். இதற்குத்தான் தேவைப்பட்டது 40 ஆண்டுகள். 2 வருஷம் இவங்களுக்கு பாடம் எடுத்தோம், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி விட்டார்கள், இழந்து விட்டார்கள். அவருடைய சந்ததியாவது அந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்திலே 38 வருடங்களாக அந்த மக்களை அவர் ஆயத்தம் செய்து வருகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும்படியாக தேவன் 38 வருடங்கள் அவர்களை பயிற்றுவிக்கிறார். இதுதான் அதற்கு காரணம். 38 வருடங்கள். ஏன் 40 வருஷம் வனாந்தரத்தில்? அதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்கென்ற ஆயத்தம் தேவை. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நாமும் கூட இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் பெறுவோம். என்ன ஆசீர்வாதம்? God will prepare us to be blessed. ஸோ புத்தகத்துடைய நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு மக்கள், பெருங்கூட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் ஆயத்தம் செய்கிறார். அதற்குத்தான் தேவை 40 வருடங்கள். 40 இயர்ஸ் கோர்ஸ், 40 வருட பாடம். ஸோ 38 வருடங்களாக அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கற்றுக் கொடுக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். எல்லாம் செய்த பின்பு கடைசியாக அவர்கள் 40வது வருடத்திலே இங்கே காதேசுக்கு வந்து விட்டார்கள். 40வது வருடத்திலே இஸ்ரவேலுடைய சந்ததி காதேசுக்கு வந்தாச்சு. அதுக்கு அப்புறமும் கூட மோசே கடைசியாக இஸ்ரவேலருக்கு 3 செய்திகளை தருகிறார். அதுதான் இந்த உபாகமம் புத்தகம். ஓகேவா? ஸோ இவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆயத்தத்தை பெறுவதற்கு 3 செய்திகள். ஸோ நாமும் கூட இவ்விதமாய் தகுதிப்படும்படியாக இந்த செய்திகள் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. எதற்கு தகுதிப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக, ஆசீர்வாதத்திற்கு தகுதியாகும்படியாக. அது என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஜனமாய் இருப்பது ஆசீர்வாதம், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம், கர்த்தரோடு உறவிலே இருப்பது ஆசீர்வாதம். அதற்கு தகுதியாகும்படியான செய்திகள் தான் இந்த உபாகமம் புத்தகத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை, மோசே எவ்விதமாய் இந்த இஸ்ரவேலர்களை ஆயத்தம் செய்கிறார், அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களாக. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று யாரை நீங்கள் சொன்னீர்களோ அவர்கள் வனாந்தரத்திலே சங்கரிக்கப்பட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அந்த பாடம் நமக்கு இப்பொழுது திருஷ்டாந்தங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are going to learn from the failures. அவர்களுடைய தோல்விகளிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஓகேவா? ஏன் இந்த பாடம் ரொம்ப முக்கியம்? 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் யாரெல்லாம் இப்படி எண்ணுகிறீர்கள்? நான் நிற்கிறேன். நாங்கள் யாருமே அப்படி என்னோட பிரதர், ஏன்னா நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். அந்த நிற்கிறேன் கிடையாது. நான் கர்த்தருக்குள்ளே நிற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக நான் நிற்கிறேன், நான் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் நீங்கள் தன்னை குறித்து எண்ணுகிறீர்கள்? கையை உயர்த்த வேண்டாம். தேங்க்யூ பிரதர். ஓகே, நான் அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு உங்களை கொண்டு போக மாட்டேன். நம்மை குறித்து நம்மளே ஒரு கேள்வி கேட்போம். நான் கர்த்தருக்குள் நிற்கிறேனா? நான் கர்த்தருக்குள் இருக்கிறேனா? அதையே என்னால் சொல்ல முடியல. அப்படி சிலர் இருப்பீங்க. சிலர் ஆமாம், நான் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு உறுதி இருக்கிறது. பவுல் அவர்களிடத்தில் பேசுகிறார். நீ கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஓகேவா? வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? விழலாம். ஓகே, சிலர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நம்புவாங்க? கர்த்தரை நம்புகிறாங்கன்னு மட்டும் இல்லை, கர்த்தரை நம்புறதா நம்புவாங்க.
வித்தியாசம் இருக்குது. கர்த்தரை நம்புறதுக்கும் நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று நம்புகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓகே, ஸோ அந்தபடி நான் கர்த்தருக்குள் நிற்கிறேன் என்கிற எண்ணம் மட்டும் போதாது, நான் கர்த்தருக்குள்ளே நிற்கக்கூடிய அனுபவமும் அவசியம். ஸோ அந்த அனுபவ பாடங்களை தான் நம்ம இந்த உபாகம புத்தகத்திலே படிக்க முடியும். ஆண்டவர் ஒரு கோர்ஸ் எடுக்கணும், டீச் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்கு 38 வருஷம் தேவையில்லை. ஹூ இஸ் த பெஸ்ட் டீச்சர்? காட். ஹூ இஸ் த பெஸ்ட் ஹியூமன் டீச்சர்? காட்ஸ் சர்வன்ட். அவ்வளோதானே. உலகத்திலே மிக பெஸ்ட் டீச்சர் யார்? ஆசிரியர் யார்? தேவன். மனிதர்களிலே சிறந்த ஆசிரியர் யார்? தேவனுடைய ஊழியன். 2 பேரும் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். ரைட்டா? அப்போ இவர்களால் கற்றுக் கொடுக்க முடியும். இவர்களுக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை. ஆனால் இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 40 வருடங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஸோ அதே அனுபவ பாடங்களை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கப் போகிறோம். என்ன நோக்கம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படியான தகுதியை பெறும்படி. இதுதான் நம்முடைய பாடத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஓகே, ஸோ மோசே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு 3 செய்திகளை தருகிறார் என்று நான் சொன்னேன். அதில் முதல் செய்தி எந்த அடிப்படையிலானது என்றால், அவருடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். கடந்த கால வாழ்க்கையிலே அதில் செய்த தவறுகளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். 2வது செய்தி எதை குறித்தது என்றால், கானானிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும். 3வது செய்தி, நாம் கண்டிப்பாக பின்வாங்கி போவோம், அப்போ என்ன பண்ணணும். இதான் அந்த 3 செய்திகள். ஓகேவா? ஸோ முதல் செய்தியை நாம் பார்க்கலாம். உபாகமம் 1 அதிகாரம் 25வது வசனம். மோசேயினுடைய இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 25வது வசனத்திலே சிலர் கானானை சுற்றி பார்த்து வந்து இஸ்ரவேலர்களிடத்தில் என்ன சொன்னார்கள்? அந்த தேசம் மிக சிறப்பான தேசம் என்று 2 நபர்கள் சொன்னார்கள். அந்த 2 பேர் யார்? காலேப், யோசுவா. ஓகேவா? தேசம் மிகச் சிறப்பான தேசமாக இருக்கிறது, நல்ல தேசம் என்று நம்மிடத்திலே சொன்னார்கள். ஆனால் அப்படி இருந்தும் 26வது வசனம், அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் எதிர்த்தார்கள். ஏன்? இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியான பதில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 12 பேர் என்ன பண்ணாங்க? வேவு பார்க்க சென்றாங்க. கானானை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அதில் 2 பேர் காலேப், யோசுவா, 2 நபர்கள் இந்த கானான் தேசம் மிக சிறப்பான தேசமாக நல்ல தேசமாக இருக்கிறது என்று ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். இஸ்ரவேலர்கள் ஏன் நம்பவில்லை? மீதி 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா பிரதர்? அதுதான் கேள்வி. 2 பேர் நல்லா சொன்னாங்க, ஒன்றும் அறியாத பசங்க. மீதி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி, அதிக திரளான நபர்கள் 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கிறது. என்னது? அவங்களுடைய காம்பவுண்டு வாலே நம்ம உள்ள நுழைய முடியாது, அந்தளவுக்கு காம்பவுண்டு வால் இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் எதை நம்பினார்கள்? இந்த 10 பேரை நம்பினாங்க. இங்கே இருக்கக்கூடிய 2 பேரை நம்புறதுக்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 பேருக்கு பின்னாடி நானும் நிற்கிறேன். ஓகேங்களா? இங்கே யாரெல்லாம் நிற்கிறா? காலேப், யோசுவா, தேவன். இங்கே வெறும் 10 பேர். இப்போ சொல்லுங்கள், எது மெஜாரிட்டி? காலேப், யோசுவா, தேவன். இதுதான் மெஜாரிட்டி. ஆனால் இஸ்ரவேலர்கள் தேவனை பார்க்கவில்லை.
ஓகே, இந்த 2 நபர்கள் நீங்கள் சத்தியத்தையே போதித்தாலும் இந்த 10 பேர் தான் கொஞ்சம் எதமாக பேசுகிறாங்க. இதுதான் விஷயம். இன்றைய மக்கள் எந்த செய்தியை விரும்புவார்கள்? சத்தியமா இல்லை நம்மை சந்தோஷப்படுத்துகிற செய்தியா? சந்தோஷப்படுத்துகிற செய்தி. இந்த 10 நபர்கள் சந்தோஷப்படுத்துகிற செய்தியை சொன்னார்கள். என்ன மிகப்பெரிய ஆபத்து! நீங்களும் அழிந்து விடுவீர்கள், உங்களுடைய சந்ததியும் அழிந்து விடும், அந்த பக்கம் சென்று விடாதீர்கள். ஓகே, நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள், நாம் சந்தோஷமாக இங்கே இருப்போம். 40 வருஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இஸ்ரவேலருடைய முதல் தவறு என்னவென்றால், அவர்கள் சத்தியத்திற்கு முதலிடத்தை கொடுக்காமல் சந்தோஷத்திற்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். எந்த செய்திக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள்? சத்தியமுள்ள செய்திக்கல்ல, சந்தோஷம் தருகிற செய்திக்கு முதலிடம் கொடுத்தார்கள். இதுவே மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்தது. அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக அமைந்தது. அவர்கள் நினைத்து கொண்டார்கள், நாம் 10 பேர் சொல்கிறத கேட்டுட்டோம், நம்ம பிழைப்போம், நாம் நல்லா இருப்போம், இவங்களை கேட்டால் தான் நல்லா இருப்போம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய முடிவு அப்படி இல்லை. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பவுல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்கள் என்ன தவறை செய்தார்களோ அதே பாவம் அடுத்து கடைசி காலத்திலே வரும். என்ன? சந்தோஷமான செய்திகளுக்கு மக்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள், சத்தியமான செய்திக்கு மக்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள். ஓகே, அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்றது? they cannot tolerate the truth. அதை சகிக்க முடியாது, சத்தியத்தை சகிக்க முடியாத மனநிலை. சாத்தான் எப்படி வஞ்சிச்சு வச்சுருக்கான் பாருங்க, எப்படி மாற்றுவார் நம்மளை? சத்தியத்தை சகித்து கொள்ள முடியாது. ஓகே, ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தங்களுக்கு திரளாக. நாங்கள் விரும்பக்கூடிய செய்தியை ஏதோ ஒரு போதகர்லேருந்து கேட்குறது அல்ல முக்கியம். என்ன பண்ணணும்? அங்கிட்டு பார்க்கணும், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்களா, திரளான போதகர்கள் என்ன போதிக்கிறாங்க, திரளான கூட்டங்கள் எதை நம்புகிறது. ஸோ திரளான போதகர்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம். ஏன்? ஒரு போதகர் அல்ல, 2 போதகர் அல்ல, திரளான போதகர்கள் அதைத்தான் போதிக்கிறார்கள். ஓகே, ஸோ அவர்களால் சத்தியத்தை பொறுத்து கொள்ள முடியாது, திரளான போதகர்களை தங்களுக்கு சேர்த்து வைத்து கொள்ளுவார்கள். இதே விஷயம்தான் இஸ்ரவேலர்களிடத்திலும் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருப்பூரில் நாங்கள் தியானித்த ஒரு வசனம் 9:10. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை. இந்த வசனம் மட்டும் கரெக்டாக கிடச்சா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃப்ரேமில் மாட்டி போடலாம். அதுக்குரிய வசனம் தானே அது. அந்த வசனத்தில் பாதி வசனம் ஆமோஸ் 9:10. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை. அதை மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணலாம்? ஃபோட்டோ எவ்வளோ நல்லாயிருக்கும். நாம் விரும்பக்கூடிய செய்தி. ஆனால் சத்தியம் என்ன? அடுத்து முழுமையாக நம்ம வாசிப்போம். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும். திஸ் இஸ் ட்ரூத், காட்ஸ் ட்ரூத். இந்த ஆமோஸ் புத்தகத்திலே அநேக எச்சரிப்புகள்,
ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறார். கடைசி எச்சரிப்பு இந்த வசனம் தான். கடைசியாக நான் இவ்வளவு எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறேன், ஆனால் இவ்வளவையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ கடைசி அவன் மனசில் என்ன சொல்ல தெரியுமா? தீங்கு என்னை அணுகாது. ஆண்டவரே, அதே பைபிளில் தான் ஆண்டவரே அந்த வசனமும் இருக்குது, நாங்கள் அதையே எடுத்துக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் முதலில் சாவான். ஏன் ஆண்டவர் அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறார்? ஏனென்றால் இந்த வசனத்தை மீண்டுமாய் பாருங்கள். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும். ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த வார்த்தைகளை சொன்னால் தவறு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் அந்த வார்த்தையை சொல்வது தவறு கிடையாது. என்ன வார்த்தை? தீங்கு என்னை அணுகாது, தீங்கு எனக்கு நடக்காது. ஆனால் கர்த்தருடைய ஜனத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த வசனத்தை சொல்லலாமா? இந்த வசனம் அப்படித்தானே வருகிறது. என் ஜனத்தில் பாவிகள் எல்லோரும் இதை சொல்லுகிறார்கள். ஜனத்தில் பாவம் செய்து கொண்டே இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தீங்கு என்னை அணுகாது. பாவிகளுக்கான, பாவம் செய்கிறவர்களுக்கான வசனம் அது கிடையாது. கர்த்தரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுக்கு அந்த வசனம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை சொல்லலாம், தீங்கு என்னை அணுகாது. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராதா? வந்தாலும் கர்த்தர் துணை நிற்பார். ரைட்டா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரோடு உறவில் இருப்பவர்களுக்கு தீங்குகள் வரும்பொழுது கர்த்தர் துணை நிற்பார், கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர்கள் என்ன சொல்லலாம்? மனிதன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அதனாலே தீங்கை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண முடியும்? தீங்கை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கர்த்தர் அவர்களோடு இருக்க மாட்டார். ஸோ கர்த்தருடைய ஜனமாகவே இருந்தாலும் பாவம் செய்து கொண்டே தீங்கு என்னை அணுகாது என்ற வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓகே, ஏனென்றால் அதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஸோ இவ்விதமாக மோசே இஸ்ரவேலர்களுக்கு முதலாவது அவருடைய பாவத்தை உணர்த்துகிறார். நீங்கள் விரும்புகிற செய்தியை கேட்க வேண்டாம், எது சத்தியமாக இருக்கிறதோ அந்த செய்தியை கேளுங்கள், அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள் என்று அவருடைய தவறை உணர்த்துகிறார். ஓகே, இது முதல் பாடம். இரண்டாவது, மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், உபாகமம் முதல் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பத்தாவது வசனம், முதல் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசேயின் வாயிலிருந்து ஒரு மிக சிறப்பான வார்த்தைகள் வருகிறது. ஏற்கனவே கடவுள் என்ன பண்ணிட்டாரு? உங்களை திரளான ஜனங்களாக மாற்றிவிட்டார். இன்னும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு போதும். நீங்கள் 10 பேராக இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் இதை சமாளித்தேன். இப்போ 10 × 1000 எவ்வளவு? 10,000. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் தான், ஆனால் என்னால் சமாளிக்க முடியாது. ஓகே, ஸோ வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு மோசே கற்றுக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். மீண்டுமா ரிப்பீட் செய்கிறேன். வனாந்திரத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு மோசே கற்றுக் கொடுத்த ஃபஸ்ட்டு லெசன் என்ன லெசன் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களை எப்படி சமாளிப்பது என்றல்ல. ராட்சசர்களை விட ஆபத்தான மனிதர்கள் உண்டு. யார் அவர்கள்? இஸ்ரவேலர்கள். ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டார், அவர்களை எளிதாக நாம் என்ன செய்து விடலாம்? ராட்சசர்களை மேற்கொண்டு விடலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர்களை நாம் தவிடுபடியாக்கி விடலாம். ஆனால் யாரை சமாளிக்க முடியாது? ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை சமாளிக்க முடியாது. கர்த்தர் உங்களை 1000 மடங்காக ஆசீர்வதிக்க போகிறார், ஆனால் சமாளிக்க
மோசே எப்படி இவரை ட்ரெயின் பண்ணுறாரு பார்த்தீங்களா? 1000 மடங்கு பெருகுவதல்ல ஆசீர்வாதம், 1000 மடங்கு பெருகினாலும் பிரச்சனை இல்லாமல் வாழுவது ஆசீர்வாதம். ஸோ கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக போகிறார், சந்தோஷம்தான், ஆசீர்வதிப்பாராக. ஆனால் 1000 மடங்கு பெருகினால் என்ன ஆகும்? எவ்வளவு பிரச்சனைகள் வரும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை இருக்கும்? 60,000 மாறினா அது ஆசீர்வாதமா? அதை விட ஆசீர்வாதம். இந்த 60க்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. என்னது ஆசீர்வாதம்? மோசேகிட்ட சொல்கிறோம், மோசே நாங்கள் 60 பேர் 60,000 மாற போகிறோம். அவர் அடுத்த கேள்வி என்ன சொல்வார் தெரியுமா? பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிற? நாங்கள் 60 பேர் 600 மாற போகிறோம். மோசே சொல்வார், பிரச்சனையை எப்படி சமாளிப்ப? அப்படி தான் மோசே இங்கே பேசுகிறார். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பிரச்சனையை தான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் நான் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். நம்ம உடனே அவர்கிட்ட, பிரச்சனையை எப்படி பிரதர் சமாளிப்பீங்க? ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிப்பீங்க? நான் ஒரு காரை டியூவில் வாங்க போகிறேன், பிரச்சனை வந்தால் எப்படி பிரதர் சமாளிப்பீங்க? ஒரு வீடு கட்ட போகிறேன், உடனே நம்ம சொல்கிறோம், பிரச்சனை வந்தால் எப்படிங்க சமாளிப்பீங்க? டென்ஷன் ஆவாங்களா மாட்டாங்களா? பிரதர் உங்களை கொஞ்சம் ஏதாவது விசுவாசம் வீரர் என்று நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னோம்னா நீங்கள் அவிசுவாசத்தில் பேசுகிறீங்க. மோசே எங்கள் அவிசுவாசத்தில் பேசுகிறாரா? ஆண்டவர் சொல், நான் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறேன், நீ என்ன சொல்கிற? எப்படி பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு கேட்குற? இல்லை, இது அவிசுவாசம் அல்ல. ஒரு சிறப்பான காரியம் செய்ய போகிறோம் என்றால் அதற்குரிய பிரச்சனைகளை யோசிப்பது அவிசுவாசம் அல்ல, அதுவே விசுவாசம். மோசே என்ன தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். என்ன அர்த்தம்? எங்கும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு சரியான பதம் உண்மையுள்ளவனாக இருத்தல். சரிங்களா? ஸோ மோசே எல்லா இடத்துலையும் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அந்த விசுவாசத்தை தான் இங்கே பார்க்கிறோம். நாம் மிகச் சிறப்பான கர்த்தருடைய ஆசீர்வாதமாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யோசித்து அதற்கென்று ஆயத்தப்படுவது. ஓகேவா? இஸ்ரவேலர்களுக்கு மோசே கற்றுக் கொடுத்த பாடம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அப்ளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் எதை ஆரம்பித்தாலும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் சிந்திக்க வேண்டும். முக்கியமாக திருமணம். நம்மளை அப்படி தான் ஏமாற்றுவாங்க. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம், இது சந்தோஷம், இது கர்த்தருடைய, நாமும் ஒப்புக்கொள்ளுகிறோம், எஸ் இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் நம்ம எதை யோசிக்க வேண்டும்? இந்த பணம் நம்ம சம்பளம் இது போதுமா? எங்கே இருக்க போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? என்னுடைய கேரக்டரை வச்சு யாராலே வாழ முடியுமா? அவங்க கேரக்டரை என்னால் சமாளிக்க முடியுமா? இதுக்கெல்லாம் நான் எலிஜிபிளா? இல்லை புறமுதுகிட்டு ஓடலாமா? இப்படின்னு இதை யோசிப்பது அவிசுவாசமா? நோ. அப்படி யோசித்து ஓடினா அவிசுவாசம்தான். யோசித்து அதற்காக என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்பட வேண்டும். எல்லாவற்றும் இருக்கும். புது வேலை அதே விஷயம்தான், புது வீடு அதே விஷயம்தான். மோசே அவர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ நீங்கள் ஒன்றை பெறப்போகிறீர்கள், பெருகப் போகிறீர்கள் என்பதல்ல ஆசீர்வாதம். அதிலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால், வருத்தங்கள் வந்தால் நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்? அதற்கு ஆயத்தப்பட்டீர்களா? ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி முதலாவது அதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், how to handle yourself in God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே உங்களை நீங்கள் எவ்விதமாக கையாள போகிறீர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் உங்களை எப்படி கையாள போகிறீர்கள்? how to handle yourself in God's blessings. அநேகருடைய பின்மாற்றத்திற்கு அவருடைய ஆசீர்வாதங்களே காரணமாக இருக்கிறது சொன்னால் நம்ப முடியுமா? நம்முடைய ஆபத்துகள் அநேக நேரங்களில் நம்மை கர்த்தரோடு சேர்த்து விடும். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு
அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் இது நடந்தது. அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். அவ்விதமாகவே அவர்கள் கடைசியாக கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மிக கடினமான வார்த்தைகள். கர்த்தர் அப்படி பேசியிருக்கிறார். என்னங்க, கர்த்தரே ஆசீர்வாதத்தை வெறுப்பாரா? வெறுத்திருக்கிறார். ஆமோஸ் 6வது அதிகாரம் இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். 4வது வசனம், 6:4. தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று. போதும். ஆடை தின்று மாடை தின்று என்றாலே ஆசீர்வாதம் தான். ஆடை தின்றால் ஆசீர்வாதம், மாடை தின்றால் அதை விட ஆசீர்வாதம் பிரதர். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது, பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் ஆடை திங்கவில்லை, ஆட்டுக்குட்டிகளையும் கன்று குட்டிகளையும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புரிகிறதா? ஆடு மாடு திங்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆட்டுக்குட்டியையும் கன்று குட்டிகளையும் சாப்பிடக்கூடியவர்கள் வீகன்ஸ் இருந்தால் மன்னிக்கவும். அதைவிட அப்படி அவ்விதமாக இவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள். ஓகே, 5வது வசனம். தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வார்த்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. தாவீது யாரு? ராஜா. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா மிக சிறப்பான ராஜா சாலமன் ராஜா. சாலமன் ராஜாவுடைய மோசமான ஊழியன் எரேபியாம் கீழே இருக்கிறாங்க. 2ஆம் எரேபியாம் கீழே இவங்க இருக்காங்க. ஆனால் சாலமன் ராஜா சிறப்பான ராஜா, தாவீது ராஜா சிறப்பான ராஜா. ஸோ தாவீதை போல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாழுறீங்க. கீத வாக்கியங்கள், என்டர்டெயின்மெண்ட், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு வாழ்க்கை இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. 6, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை ஆசீர்வாதங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிறது. ஆனால் 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 8வது வசனம். நான் யாக்கோபுடைய மேன்மையை அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணணும். யாக்கோபுடைய சிறுமையை வெறுத்து யாக்கோபை உயர்த்துகிறேன் என்று வசனங்களின் மத்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபுடைய மேன்மையை வெறுக்கிறேன். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பேசினோமே, இந்த ஆசீர்வாதங்கள் எதற்குமே பயன்படவில்லையே. இந்த ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டே அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்களே. ஸோ இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவருடைய ஆசீர்வாதங்களில் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது தங்களை கர்த்தருடைய ஜனங்களாக அவர்கள் கையாளவில்லை. கர்த்தருக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தருக்கான தேவையே இல்லை. எல்லாவற்றிலும் சரி, நன்றாக இருக்கிறேன். அதுவே அவர்களுடைய பின்மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவருடைய மேன்மையை நான் வெறுக்கிறேன். ஸோ இஸ்ரவேலருடைய மேன்மை வெறுக்கப்படாதபடிக்கு மோசே அவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லுகிறார். ஓகே, நீங்கள் 1000 மடங்காக பெருக போகிறீர்கள். உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வருத்தத்தையும் பாரத்தையும் எனக்கு உண்டு பண்ணக்கூடாது. அப்படி உண்டு பண்ணினீர்கள் என்றால் என்னால் எப்படி தாங்க முடியும்? ஓகே, நாம் வந்துடலாம். உபாகமம் 1 அதிகாரம் 11, 12 அதைத்தான் நாம் வாசித்தோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? ஓகே, ஸோ எது உண்மையான ஆசீர்வாதம்? 1000 மடங்கு பெருகுவதல்ல. 1000 மடங்கு பெருகினாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது ஆசீர்வாதம். 1000 மடங்காக நாம் பெருகினாலும் நம்மை கர்த்தருக்குள் சுத்தமானாக கையாளுவது ஆசீர்வாதம். ஓகே, ஸோ எப்படி உங்களை சுத்தமாக நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு அடுத்த சில அறிவுரைகளை சொல்லுகிறார். சரிங்களா? இந்த உபாகமம் முழுவதிலும் 3 தேவ செய்தி என்று சொன்னாலும் கூட மோசே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி இது. ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் சம் இம்பார்ட்டன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ஸ். சரி, அவர்கள் ஆசீர்வாதத்திலும் நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால், பிரச்சனை அற்று இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? 13வது வசனம்.
நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஸோ முழு ஜனங்களையும் மாற்றுவதற்கு முன்பதாக மோசே என்ன சொல்லுகிறார்? அதில் உள்ள சிலரை நாம் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். சில லீடர்ஸை நம்ம சில தலைவர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? 3 காரியங்கள்: ஞானம், விவேகம், அறிவு. இந்த 3ம் இருந்தால் அவர்கள் யார்? தலைவனா மாற்றிடலாம். ஏன்னா யாருக்கு ஞானம், அறிவு, விவேகம் இந்த 3ம் இருக்கிறதோ, சரி இல்லை, ஞானம் புரிகிறது, அறிவு புரிகிறது, விவேகம்னா என்ன? நிதானம். வேகமாக போனாலும் பிரேக் கண்ட்ரோலில் போகணும். அப்படியா? விவேகம்னா அதுதான் அர்த்தம். ஓகே, நம்ம சயின்ஸ்லாம் பார்த்து ரோட்டில் விவேகமாக போகணும். ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம ஆளுங்க அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அந்த காலத்தில் விவேகம்னு என்ன புரிஞ்சுருக்காங்களோ அதை போட்டிருக்காங்க. நம்ம அது இந்த காலத்தில் புரிந்து கொள்ள கூடாது. ஓகேவா? அந்த காலத்தில் விவேகம்ங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம். இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? நிதானம். அந்த காலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல். விவேகம் என்றால் என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். நிதானம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் அதை மாற்றி நிதானித்தல், நிதானிக்க முயற்சி செய்தல், அதுதான் விவேகம். ஓகேவா? ஸோ ஞானம், அறிவு, புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், அந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். ஏன் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு எல்லா புரிதலும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரதரை நான் புரிஞ்சிருக்கேன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? எப்படி நம்புகிறேன்? அங்கங்கே பார்க்குறேன், ஒன்றா பயணிச்சிருக்கிறேன், புரிந்து அதை வச்சு இந்த பிரதரை பற்றி எனக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ இது புரிந்து கொள்ளுதல். ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி செய்தல் அப்படின்னு நான் சொன்னேன்னா வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் யோசிப்பேன். அப்படி என்ன நம்ம முயற்சி செஞ்சோம் இந்த பிரதரை புரிஞ்சு கொள்றதுக்கு? அப்படி என்ன நம்ம முயற்சி செஞ்சோம்? ஓகேவா? சில முயற்சிகளை செய்தால்தான் நம்முடைய புரிதல் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? நம்ம சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் அது புரிதல் கிடையாது. என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், என்னை புரிந்து கொண்டீர்களா? என்னை விட சாத்தான் மிகச் சிறப்பாக பிரசங்கிப்பார், அவருக்கு நன்றாக வசனங்கள் தெரியும், உடனே அவர் நல்லவரா? ஸோ நன்றாக பிரசங்கித்தாலோ வசனங்களை பேசினாலோ நல்லவர்கள் கிடையாது. நாம் அதை வைத்து புரிந்து விட்டோம் என்று ஒருவரை நம்பிவிட முடியாது. உண்மையிலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுருக்கணும். ரொம்பலாம் முயற்சி செய்ய வேண்டாம். எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க. கொஞ்சம் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், யாராவது கேட்டால். அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேரை புரிந்து கொள்கிறதுக்கு அந்த முயற்சி. அவங்க மேரேஜாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டால் போதும். சிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவங்ககிட்ட கேட்டால் போதும். மேரீடு இல்லையா, யார்கிட்ட கேட்கணும்? அம்மாட்ட கேட்டால் எஸ். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்தல். we have to do some work to understand them. அப்போந்தான் நான் சொல்ல முடியும் என்ன, அவர்களை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். சரி, இப்போ எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த 3 குவாலிட்டி இஸ்ரவேலர்களுக்கு தேவை. அறிவு, ஞானம், புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், விவேகம். அதில் இந்த விஷயங்களை தியானிக்க நினச்சேன். புரிந்து கொள்வதிலே நம்ம முதல்ல பார்த்துருவோம். சாலமன் ராஜா தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கேட்டார். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, நீடிய ஆயுசு அதில் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன கொடுங்க? அறிவை சொன்னாரா, ஞானத்தை சொன்னாரா, புரிந்து கொள்ளுதலை சொன்னாரா? ராங் ஆன்சர். ஆமாம், நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிங்க, இல்லை ஹீப்ரூ இன்டர்லீனியர் பைபிளை படிங்க, சரிங்களா?
ஞானத்துக்கு ஹீப்ரு வேர்டு வந்து சோஃபியா நினைக்கிறேன், தெரியல. ஆனால் புரிந்து கொள்ளுதலுக்கு ஹீப்ரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பெனிங்கிற வார்த்தை தான் புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். அந்த இடத்துல புரிந்து கொள்ளுதல் பெனிங்கிற வார்த்தை தான் இருக்குது. சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எனக்கு டிசர்ன்மெண்ட்டை கொடுங்கன்னு தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நாட் அ விஸ்டம். டிசர்ன்மெண்ட் வந்துச்சுன்னா விஸ்டம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அதுவே போதும், யூ ஆர் ஞானவான். ஸோ சாலமன் ராஜா தேவனிடத்தில் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதானே வாசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வாசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே நீங்கள் இன்டர்லினியர் நீங்கள் படித்தாலும் சரி, வேறு இல்லை அங்கே அவ்வளோ தூரம் இன்டர்லினியர்லாம் போக மாட்டேன். இன்டர்லினியர் போனால் எப்படி ஈஸியாக சொல்லிடுறேன். அந்த வசனத்தை அடித்து, அந்த வசனத்தோட இருப்பிடத்தை அடித்து பக்கத்தில் இன்டர்லீனியர் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அந்த வசனத்துடைய ஹீப்ரு வேர்டு அது கீழே இங்கிலீஷ் வேர்டு வந்துடும். நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். சாலமன் விஸ்டமை கேட்டாரா, புரிந்து கொள்ளுதலை கேட்டாரா? சாலமன் ஆஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். காட், ஐ நீட் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். ஓகே, ஆண்டவரும் அடுத்து அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ புரிந்து கொள்ளுதலை கேட்டபடியினால் நான் உனக்கு அதையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யாராவது வந்து நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, நமக்கு புரிந்து கொள்ளுதல் மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளும் சண்டை போடுவோம். ஆனால் நமக்கு இப்போ புரிந்து கொள்ள முயற்சி செய்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? எங்கே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியலையே, கோபம் வருமா இல்லை இப்படி யோசிப்போமா, என்ன பாதிக்கப்பட்டிருப்பார், எங்கே அடி வாங்கினார் தெரியலையே, ஒரு ப்ரெஷரா இல்லை வேறு ஏதாவது சரீர குறைபாடா இல்லை மன உளைச்சலா, எப்படி? ஒருத்தர் நம்மளோட சண்டை போட்டால் நம்மளுடைய மனம் அதைத்தான் யோசிக்கும். ஐ ஹாவ் டிசர்ன்மெண்ட், புரிந்து கொள்ள. ஸோ இஸ்ரவேலர்களுக்கு மோசே சொல்லும் பொழுது உங்களில் ஒருவன் தலைவன், அவன் தான் அந்த மாதிரி நிறைய பேர் ஏற்படுத்தினா தான் உங்கள் பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். அந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் பாருங்கள் 15வது வசனம். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களில் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்களை உங்களுக்கு தலைவராகும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாக ஏற்படுத்தி வைத்தேன். 10 பேருக்கு ஒரு ஆளா? 10 பேருக்கு ஒரு ஆள், 50 பேருக்கு ஒரு ஆள், 100க்கு ஒரு ஆள், அவ்வளோதானா? ஓகே. 10 பேருக்கு ஒரு ஆள். அவர் யார்? அறிவு, ஞானம், விவேகம். அந்த 10 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடுவார்? சரி பண்ணிடுவார். 50 பேருக்கு ஒரு ஆள். அவர் எப்படி இருப்பார்னு பாருங்கள். அந்த 50 பேரை மட்டும் தனியாக விட்டோம்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளை விட்டுட்டோம். கொஞ்சம் அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் கொஞ்சம் அதிகமானவர். இப்போ அவர் போயிட்டார்னா ஹீ வில் சால்வ் த ப்ராப்ளம். 100 பேருக்கு ஒருத்தர் இருப்பாராமா. என் வாழ்க்கையில் அவரை மட்டும் நான் எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. யார் அவர்? அவரை போய் விட்டோம்னா 100 பேருக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவார்? சமாளிச்சிருவார். மோசே இன்னொருத்தரையும் சொல்கிறாரு. அவர் யார்? யார் மாதிரி காலையே விழுந்துடும் நம்ம. யாருங்க நீங்கள், எங்கே இருந்தீங்க? உங்களுடைய தேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த ஞானம், அறிவு, விவேகம் இது உண்மையிலேயே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நம்ம இருப்போம். அந்த 10ல் ஒருத்தர் பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருக்க மாட்டோம். இவங்க எப்படி இருப்பாங்க? பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக செய்யாதவர்களாக மட்டும் இல்லை, பிரச்சனையை சரி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரைட்டா? இந்த 3 உள்ளவங்க பிரச்சனை செய்யாதவர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள், பிரச்சனையை சரி செய்யக்கூடியவர்கள். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு இந்த 3 குணாதிசயங்கள் முக்கியம். ஏன் லீடர்ஸுக்கு இந்த 3 குணாதிசயங்கள் முக்கியம்னு மோசே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா லீடர்ஸுக்கு இருந்தால் தான் அடுத்து காமன் பீப்புளுக்கு, மற்ற சாதாரண விசுவாசிகளுக்கும் அது இருக்கும். ஓகே, அதுக்காக தான் லீடர் குவாலிட்டிஸ் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு
திருமணத்திற்கு மேல் நாம் ஏன் செய்யக்கூடாது? வேதாமத்திலிருந்து பதில் சொல்லுங்களேன். Why we should not marry more than one? எப்படி ஏன் பாலிகாமி நாட் அலௌட் இன் பைபிள்? இஸ்லாமியர்களுக்கு அலௌடா? இஸ்லாமியர்களுக்கு அலௌடா? அலௌட். பைபிள் படி ஏன் நாட் அலௌட்? முதல்ல நாட் அலௌடா? பைபிளில் நாட் அலௌடா? நாங்கள் நாட் அலௌடுங்க. சரி, பைபிள் படி நாட் அலௌடு. ஏன் நாட் அலௌடு? எப்படி? ஆதாமுக்கு ஒரே ஒரு ஏவாள். ஆனால் ஆதாமுக்கு பிறந்தவங்க நிறைய ஏவாள் வச்சுருந்தாங்க. எதை எடுத்துக்கிறது? இதையா அதையா? ஏன்னா பிப்ளிக்கலாக சிலர் பார்த்தோன்னா அப்படி இருந்திருக்காங்க. விசுவாசத்தின் தகப்பன் என்ன பண்ணார்? தகப்பனுங்க. ஆதாம் விசுவாசத்தின் தகப்பனா? அவர் தான் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம மக்கள் சொல்லலாம். ஸோ we need a solid evidence. You should not do a marriage second time. என்னங்க வசனம் தெரியாமல் இருக்கீங்க? தீமோத்தேயு என்ன சொல்கிறாரு? ஊழியன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயுல. ஓகே, 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். கண்காணியானவன், லீடர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? முதல்ல குற்றம் சாட்டப்படாதவன், 2வது மனைவி வந்தாலும் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே லைஃப் வாழ முடியுமா? உண்மையிலே குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனைவி இருக்கக்கூடாது. ஈஸி. குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா அதுக்கு அடுத்தே அந்த கட்டளை வருவது நமக்கு கொஞ்சம், நான் சொல்ல வருது புரியுதுங்களா? அதாவது குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், மனைவியுடையவர்களாக இருந்து எப்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருப்பீங்க? வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி தான் இருக்கணுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று வேதாகமம் நம்மை அழைக்கிறது. சரிங்களா? குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன். அது தீத்துல சொல்லும் பொழுதும் இதே தகுதியை பவுல் மீண்டும் சொல்லுகிறதை பார்க்கணும். தீத்து 1 அதிகாரம் 6வது வசனம். குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர். போதும். குற்றம் சாட்டப்படாதவன். ஸோ ஏன் லீடர் ஷுட் பி லைக் திஸ்? ஏன்னா விசுவாசிகளும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களாக, ஒரே மனைவியுடைய புருஷர்களாக விசுவாசிகளும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் முதலாவது தலைவன் அப்படி இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதற்காக தான் தலைவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள். ஸோ இந்த அடிப்படையில் தான் இஸ்ரவேலர்கள், நீங்கள் எவ்வளவு பெருகினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சண்டை இல்லாதவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தலைவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன? ஞானம், அறிவு, விவேகம். ஸோ விவேகம் என்னங்கிறத நம்ம சிந்திச்சிட்டோம். புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஞானம் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். நான் என்னமோ புதுசாக பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. ஞானம் சிம்பிளாக நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அறிவுனா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஞானம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிடலாம். அறிவுனா என்ன? ஃபேக்ட்ஸ், ட்ரூத். வேதாகமம் நமக்கு எதையெல்லாம் உண்மை, எவைகளில் சத்தியம்னு சொல்லுதோ அதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம் என்றால் அது அறிவு. அவைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் அடங்கி இருக்கிறது ஞானம். அவ்வளோதான். பிசாசு வேத அறிவு உள்ளவனா? எஸ், அறிவு உள்ளவன். ஆனால் ஞானம் உள்ளவனா? இல்லை. தீமையை விட்டு விலகுவதே, ஆமாம், அது ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ பிசாசு தீமையை விட்டு விலகுகிறானா?
இல்லை. ஸோ சாத்தானுக்கு என்ன கிடையாது? ஞானம் கிடையாது, அறிவு. நீதிமொழிகள் 29:8 ஞானத்தின் நன்மைகள். நீதிமொழிகள் 29:8 பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுவார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். பரியாசக்காரன் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார். ஸோ ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே 11ஆம் வசனம் படிங்க. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். எது ஞானம்? ஞானம் இருந்தால் என்ன செய்வோம்? ஞானம் இருந்தால் என்ன செய்வோம்? எதுவும் செய்ய மாட்டோம். அதை தாங்க இருக்கு. உண்மையிலே ஒருத்தர் ஞானவானாக இருந்தால் என்ன பண்ணுவார்? சில டைம் எதுவும் பண்ணாமல் அமைதியாக அவரால் இருக்க முடியும். அதுதான் ஞானம், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் விஸ்டம். மூடன் என்ன செய்வான்? குழப்புவான், உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானி ஓகே, அதை அவனால் என்ன செய்ய முடிகிறது? அடக்கி வைக்க, த பெனிஃபிட்ஸ் ஆஃப். அப்புறம் தெரியும் ஞானம் உள்ளவரால் என்ன செய்ய முடியும்? பாவத்திலிருந்து விலக முடியும். சரி, இதெல்லாம் ஞானத்துடைய நன்மைகள். ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கு நாம் சில வசனங்களை தியானிப்போம். நீதிமொழிகள் 17:28 ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப ஈஸியான வே, ஈஸி வே. என்ன செய்யணும்? சைலண்ட். ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ணுவோம்? நீதிமொழிகள் 12:15 மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். எஸ், ஹவு டு கெட் விஸ்டம். எப்படி ஞானத்தை பெற வேண்டும்? யார் ஞானவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? யார் எல்லாருக்குமே நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு அவர் தான் யார்? ஞானவான். யார்கிட்ட அப்படி சிலர் இருக்காங்க. யாருக்குனாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? அட்வைஸ் கொடுக்க முடியும். அதுக்கு நானே உதாரணம். அப்படி மட்டும் என்ன சொல்ல, சம்டைம்ஸ் எனக்கு நீ ஓவராக போறியோ அப்படின்னு தோணும். பட் திஸ் இஸ் அவர் டியூட்டி. நம்ம வேத வசனத்தை நம்ம பேசுகிறோம், அது விட்டுருங்க. ஆனால் அதிகமாக ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல ஞானவான். யார் அதிகமான நல்ல ஞானவான் தெரியுமா? கேட்கிறவர்கள், அவர்களே ஞானவான். அதிகமாக கேட்கக்கூடியவர்கள் தான் ஞானவான். அவர்கள் யாரிடத்திலும் இருந்தும் கற்றுக்கொள்வார்கள். யாரிடத்திலும் இருந்தும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஸோ நம்ம யார் ஞானவான் என்கிற சிந்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேவா? ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லாரையும் கேட்க மாட்டாங்க. வேதாகமம் மனிதர்களை குறித்து என்ன சொல்ல தெரியுமா? மனிதனுடைய வழிகள் அவனுக்கு செம்மையானதாய் தோன்றும். ஸோ எனக்கு சில காரியங்கள் செம்மையானதாகவே தோன்றினாலும் ஒரு சகோதரன், பிரதர் இது இப்படி இருக்குன்னு சொன்னால் நான் அதை யோசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஞானம். அப்படி நான் யோசித்தால் மட்டுமே நான் ஞானத்தை பெற முடியும். இல்லை பிரதர் எனக்கு இதுதான் செம்மையாக தெரியுது, நான் முடிவு பண்ணிட்டேன், நோ என்று நம்முடைய முடிவுகளிலே நாம் நிலைத்து இராமல் மற்றவர்கள் சொல்வதற்கு செவி சாய்த்தோம் என்றால் தட் இஸ் ஹவ் வி கேன் அக்யூர் விஸ்டம். ஓகே, ஸோ இன்னும் நான் ஞானத்தை எப்படி நாம் பெற வேண்டும் என்கிறத பார்த்திங்கன்னா ஒரு வேத பகுதி. நீங்கள் நீதிமொழிகள் 2, 3, 4 அதிகாரங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சிம்பிளான அட்வைஸ். கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தைக்கு மிக முக்கியத்துவம் கொடு, அதை அவ்விதமாக நீ பிடித்துக்கொள், உனக்கு ஞானம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கடைசியாக நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், சரி ஞானத்தினுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். கடைசியாக ஞானம் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, அது ரொம்ப முக்கியம். இல்லை, எவ்வளோ பெரிய பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சுகரை கண்டுபிடிச்சிடலாம், ஸோ ஞானம் இருக்குதுன்னு எப்படி? நீதிமொழிகள் 9:8 பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான்.
பிரதர் எதுவுமே விளக்கம் சொல்லாதீங்க, புரிஞ்சிருச்சு. நோ நீட் டு எக்ஸ்பிளைன். நல்லா புரியுது. எக்ஸ்பிளைன் பண்ணி புண்படுத்தாதீங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை. எதுக்காக கடிந்து கொள்ளப்படுகிறார்கள்? ஆண்டவருக்குள்ளாக நன்றாக வர வேண்டும், தவறுகளை களைய வேண்டும், ஆவியானவருடைய செயலை நானும் செய்கிறேன். ஆனால் மூடர்கள் நம்மை பகைப்பார்கள். ஞானமுள்ளவர்கள் நேசிப்பார்கள். என்னை கடிந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். விசுவாசிகளும் கடிந்து. சாலமோன் லாஸ்ட் டைம் கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார் தெரியுமா? ஒரு பழைய கந்தல் குளமான ஒரு பைபிள் வச்சுருந்தேன், ஓகேங்களா? அவர் கேட்டார், தம்பி அடுத்து என்ன வேத பகுதி வாசிக்கணும் அப்படின்னு கேட்டார். நான் செய்தி போகிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து அந்த பகுதி இப்படிங்க, அது அப்படியே புக்கு இங்கே ஒரு புக்கு விழுது, அங்கே ஒரு புக்கு வெளியிலேருந்து விழுது. அப்புறம் அதை எடுத்து, தம்பி இந்த புத்தகத்தை இனிமேல் உங்கள் கையில் நான் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம நிறைய பக்கம் போகிறோம், என்ன பண்ணுறோன்னா போய் பைபிளை அங்கேயே போட்டு விட்டு வந்துடுறோம் மறந்து. அப்போ கடைசியில் சர்ச்சுக்கு போனோம்னா பைபிளை காணும். எங்கே இருக்குது? ஆமாம், வீட்டில் இங்கிலீஷ் பைபிள். நம்ம அப்போ வீட்டில் படிக்கவே மாட்டிங்களா? தெரியுது. அது இங்கிலீஷ் பைபிள், ஃபோனு, அதுக்கெலாம் ஆதாரம் நிறையா இருக்குங்க. சரி, ஆனால் சர்ச்சுக்கு கிளம்பும்போது அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய, சரி யாருமே தொடாத அந்த தாத்தா காலத்து பைபிள் தான் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்? அந்த பைபிளை எடுத்துகிட்டு போனோம். இருந்தாலும் நம்ம இப்போ இவங்கள்ட்ட அதெல்லாம் ஒரு பெரிய இருங்க, நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய கதையை நம்ம சொல்லக்கூடாது. சரிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து போய் இன்னொரு பிரதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவருடைய பைபிள் எடுத்துகிட்டு வந்து அந்த செய்தி அவ்விதமாக சென்றது. ஸோ இவ்விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஆங்கர். என்ன மீது நீங்கள் எப்படி கோவப்படலாம்? என்ன ஏன் நீங்கள் இப்படி பேசலாம்? என்ன 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 நிறைய பேர் நீங்கள் அப்படி தான். நம்ம என்ன சொன்னோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன அதான் நிப்பாடு. என்ன என்ன எப்படி நீங்கள் சொன்னீங்க? ஹவு ஃபூலிஷ் வி ஆர். வேதாகம் சொல்லுகிறது, இஃப் யூ ஹேவ் விஸ்டம், உண்மையிலே நீங்கள் ஞானவானாக இருப்பீர்கள் என்றால் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது எதற்காக இவர்கள் கடிந்து கொள்கிறார்கள், என்ன நோக்கத்திற்காக அவர் கடிந்து கொள்ளுகிறார், எவ்வளவு அன்போடு என்ன அக்கறையோடு நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு என்ன தான் வரும்? அன்பு வரும். அதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஓகே, ஸோ உண்மையிலேயே எனக்குள்ள ஞாபகம் வச்சுன ஞானம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள், 30 வயசு உள்ள ஒரு தம்பி, 75 வயசு உள்ள ஒரு ஐயா, யாருக்கு ஞானம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான், 75 வயசு உள்ள ஐயாவு தான். ஆனால் இப்போ 75 வயசு உள்ள ஐயாவை போய் கடிந்து கொள்ள முடியுமா? அப்படி யாராவது கடிந்து கொண்டால் என்ன நடக்கும்? இப்போ தெரிஞ்சிருச்சா அவர் உண்மையிலேயே ஞானத்தில் வளர்ந்துருக்கா அப்படின்னு? ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப். எவ்வளவு அதிகமாக ஞானவானாக இருந்தேன்னா அப்படின்னா, அந்த 75 வயசு ஐயாவை தான் நம்ம அதிகமாக நம்ம சொல்ல முடியும், அவருடைய தவறை நம்மளால் சொல்ல முடியும். அவர் இன்னும் நம்மை அன்போடு சேர்த்து கொள்வார். இஃப் ஹி இஸ் ட்ரூலி வைஸ். அதுதான் ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன வருகிறது? ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். ஓகே, ஸோ இதுவரை நாம் என்னவெல்லாம் தியானித்தோம் என்று நான் சொல்லிவிடுகிறேன். நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பதற்கு எப்படி தகுதிப்பட வேண்டும். டைட்டில். இதை நாம் எப்படி எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால், இஸ்ரவேலர்களை தகுதிப்படுத்தும்படியாக தேவனும் மோசேயும் என்ன செய்தார்கள் என்று உபாகமம் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேலர்களை தகுதிப்படுத்தும்படியாக தேவனும் மோசேயும் உபாகம புத்தகத்திலே என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது இஸ்ரவேலர்களுக்கு மோசே கற்றுக் கொடுத்த பாடம், நம்முடைய முதல் குறிப்பு என்ன? உங்களுடைய கடந்த கால தவறிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த கால தவறு என்ன?
பிடித்த சத்தியத்திற்கு பின்னாடி போக வேண்டாம், மெய்யான சத்தியத்திற்கு பின்னாக செல்லுங்கள். 2 நபர்களா 10 நபர்களா என்று பார்க்க வேண்டாம், தேவன் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை பாருங்கள். கடைசி காலத்திலே அப்படி நடக்கும். தங்களுக்கு பிரியமான திரளான போதர்களை சேர்த்துக்கொள்ள நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவை திரளானவர்களா குறைவானவர்களா அல்ல, தேவன் எந்த பக்கம் இருக்கிறார், தேவனுடைய வசனம் சத்தியம் எந்த பக்கம் இருக்கிறது. காலேப் அவிதமாகத்தான் சொன்னார். என்ன ஆகும் 13:30 நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். காலேப் என்ன சொல்வார் தெரியுமா? நம்ம போயிடலாம், எளிதாய் ஜெயித்து விடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் காலேப். எளிதாக, எப்படிங்க எளிதாக ஜெயிக்கலாம்னு சொல்கிறீங்க? நான் கடவுளை நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். கர்த்தர் அதைத்தான் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நான் பார்த்து கொள்ளுவேன், நான் சொல்லுவதை நம்பு, என்னுடைய வார்த்தையை நம்பு என்று கர்த்தர் சொன்னார். நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். அதனால் காலேப் சொல்லுவார், எளிதாக நாம் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். ஓகே, ஸோ அந்தபடியாக நாம் சத்திய வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வசனங்கள் அல்ல, உண்மையான சத்தியத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது. இது முதல் குறிப்பு நாம் பார்த்தது. 2வது குறிப்பு நாம் என்ன பார்த்தோம்? ஆசீர்வாதத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் உங்களை நீங்கள் கையாளுங்கள். இல்லை, ரொம்ப ஷார்ட்டான டாபிக்னு சொல்லணும் அப்படின்னா ஹேண்டில் யுவர் செல்ஃப். ஓகே, 2வது குறிப்பு என்ன? ஹேண்டில் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஆளுகை செய்யுங்கள், கட்டுப்படுத்துங்கள். ஸோ இஸ்ரவேலர்களுக்கு மோசே அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, ஸோ நீங்கள் இப்பொழுது 1000 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆசீர்வாதத்திலே உங்களை நீங்களே எப்படி கையாள வேண்டும், ஆசீர்வாதத்தின் வேளையிலே சந்தோஷமாக இருக்கும் பொழுது, பெருகும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே எப்படி கையாள வேண்டும். ஓகே, ஸோ அதில் நம்ம ஒரு குறிப்பை நாம் கற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி பிரச்சனைகளை கையாள்வது என்பதை முதலாவதாக நாம் யோசிக்கணும் பார்த்தோம். சரி, அடுத்து 3வது நாம் என்ன செய்தோம்? சார், நம்மை நாமே கையாள வேண்டும். நாம் பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, பிரச்சனை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான 3 குணாதிசயங்கள். பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக அல்ல, சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான 3 குணாதிசயங்கள் என்ன? அறிவு, ஞானம், விவேகம் என்கிறதுக்கு வேறொரு வார்த்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். ஓகே, சாலமன் ராஜா அதைத்தான் கேட்டார், ஞானவானாக மாறினார். ஸோ கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன குவாலிட்டி? புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷ் வெர்ஷன் இன்டர்லினியர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சாலமன் அதைத்தான் விண்ணப்பிக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். அடுத்து நாம் என்ன தியானித்தோம்? ஞானம். ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம பார்த்தோம். வசனத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் மற்றவருடைய சொல்லுக்கு யோசிக்கக்கூடியவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதை நாம் சிந்தித்தோம். அடுத்து, ஞானம் எனக்குள் இருக்கிறதா என்பதற்கு என்ன ஆதாரம்? அநேக ஆதாரங்கள் வேதாமத்தில் இருந்தாலும் நேரம் கருதி நாம் ஒரே ஒரு ஆதாரத்தை நாம் சிந்தித்தோம். பிறர் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் அவர்களை நேசிக்கிறேனா? சரி, தவறாக கடிந்து கொண்டா? தவறாக அதாவது நான் அந்த தப்பே பண்ணலை, ஆனாலும் அந்த தப்பு பண்ணிட்டியோன்னு கடிந்து கொள்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவர்கள் என்னை நேசிக்க முடியாத ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பேன். புரியுதா? ஒருவர் என்னை கடிந்து கொள்ளுகிறார், தப்பாக கடிந்து கொண்டுட்டார் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர் நம்மை நேசிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நம்ம அவர் கொடுப்போம். அப்படின்னா நாம் திருப்பி நல்லா கடிந்து 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 விட்டுருவோம். பிரதர், இப்போ நீங்கள் உண்மையிலே ஞானவானாக இருந்தால் நீங்கள் இப்போ என்னை நேசிப்பீங்க. அதான் அவர் நம்மை நேசிக்கக்கூடிய வாய்ப்பு. நோ, ஓகேங்களா? ஸோ அவர்கள் தவறுதலாக நம்மை கடிந்து கொண்டாலும் கூட நமக்கு என்ன இருக்கிறது? புரிந்து கொள்ள முயற்சி செய்தல் என்கிற ஒன்று இருக்கிறது. எதற்காக நம்மை கடிந்து கொள்கிறார், என்ன நோக்கத்தில் கடிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம அவர்களை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். ஸோ ஞானம், புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், அறிவு நம்மை கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நம்மை மாற்றுகிறது. ஓகே, நம்ம நிறைவு செய்வோம், ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய்யான ஆசீர்வாதம் எது என்பதை உம்முடைய வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவினீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெருகுவதை காட்டிலும் அதிகமாய் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வளருகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உம்முடைய வசனங்களை வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்க, ஆண்டவரே நாங்கள் பிரச்சனையை செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உம்முடைய வசனங்களை வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஞானம் உள்ளவர்களா என்று எங்களை நாங்களே நிதானித்து ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இவ்விதமாய் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நேரம் வரை நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இவ்விதமாய் நாங்கள் உம்முடைய வசனங்களை உண்மையாய் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விண்ணப்பங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென்.